பேசுறது நான் பார்த்தேன். உள்ள வரணுமா? பாக்கிறதுக்கு வந்தீங்களா? விஷ்ணு 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 சங்கராபரண விஷ்ணு 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 சங்கராபரண விஷ்ணு போயிட்டோம் சாங்க சார் கொஞ்சம் தலையிடுங்க. மே 12 டிசம்பர் 5. ஓ இங்க வந்து தியேட்டர் ஃபர்ஸ்ட் வரும். இல்ல தியேட்டர் ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டாக்கா எங்க இருந்துதான் காது கிடைக்குமோ தெரியல. நான் ரெடிதான் அந்த பாட்டு போட்டுட்டா அந்த கண்ணுக்கு அந்த மீஜிங்க கண்ணாடுதான் தெரியல. இல்ல இல்ல அந்த சத்தத்துக்கு அவனுக்கு தெரியுதான்றது தெரியல. இல்ல அவங்க ஆடுறது தெரியுது காண்றது இல்ல. அப்படி காலை இப்படி போட அப்படி போட ஓ என்னால பார்க்க சைக்கிளமா என் கையிலயே இருந்துட்டு இல்லாம இருக்கிறதுக்கு வாயில்லாத பிள்ளைய வாய் பேசாத பிள்ளைக்கு எடுத்துக்காட்டாட்டு இருந்தானம்மா இல்லைங்கம்மா. எடுத்துக்காட்டாட்டு இருந்தாங்க 10 நாள் என்னம்மா உன்னோட ஆயுசு பூரா உன்னால ஏன்னா இந்த குழந்தைங்க எங்க அக்கா மொத்தம் 4 பேர், 3 அக்கா ஒரு தங்கச்சி. அவங்க குழந்தைங்களை பார்க்கும்போது எல்லாம் வெளியே உட்காந்துருக்கு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன் சேர்ல உட்காந்து 10 ரவுண்டு சுத்தி இருப்பாங்க. வீட்டுக்குள்ள பொம்பரை மாட்டம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. துரு 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 யார் எடுத்து கூட்டிட்டு போனது? அவங்களும் அடிபட்டாங்க. அவங்க மேலேயும் கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு வெளியே வந்திருக்கலாமா? இல்லைங்க கரெக்டா வந்து திரும்புறதுக்கு இடம் படிக்கட்டுக்கு மேலதான் போய் மாட்டிடுச்சு. படிக்கட்டுக்கு திடீர்னு அந்த பக்கம் அந்த சைட் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எப்படி வந்ததா என்ன லைட்டா வந்த என்ன பேசுறாங்க தூக்கி வச்சு கொடுத்துருக்கு. அந்த அம்மாவும் சேஃப்டியை கொண்டு போய் சேஃப்டியை போயிடுச்சு. போன வண்டியில அந்த வண்டியில குழந்தை வச்சுட்டு உட்காந்து திருப்பி எப்படி அந்த வண்டியில மேல 30 பேர் மேல அக்கா மேல ஏறி நின்று 30 பேர் போறாங்க. பாக்கலைங்க மரம் ஆடுது இல்லைங்க, காத்தடிச்சா மரம் அந்த மாதிரி கூட்டம் போய்கிட்டு அலை அடிக்கிற மாதிரி கரண்ட் ஏதோ அக்கா சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நான் லைவ் பார்த்துட்டு தாங்க போறேன். கரண்ட் கட் ஆயிடுச்சு. அவங்களோட ஸ்பீச் கேட்கல, அவரோட வாய்ஸ் கேட்கலங்கும்போது அந்த பக்கம் இருந்தவங்கள நாங்க இந்த பக்கம் தாங்க அந்த ஓரத்துல ஸ்டெப்ல உட்காந்துருக்கோம். அவரோட ஸ்பீச் கேட்கலன்ட்டு அந்த பக்கம் இருந்தவங்க இங்கே வந்துட்டாங்கம்மா. அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என் பையன் மேல மரம் எல்லாம் எதுவும் இடிச்சு விழுவலைங்க. எப்படின்னா மனிதர்களும் கிடையாதுமா. அக்கா மேல வண்டி விழுந்துருக்குது. அக்கானால எந்திரிக்க முடியல. அக்கா போகும்போது வண்டி ஒண்ணு கீழே இருக்குது. அவங்க தடுமாறி இருக்காங்க. அதுக்கு மேல ஒரு வண்டி விழுந்திருக்குது. அவங்களால காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க கேட்டாங்க, பா நீ பாப்பா நீ இவ்வளவு கும்பலா இருந்துச்சு பையனை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல.
கடைசியில அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அக்கானால முடியல அக்கானால அக்கா மேல வண்டி விழுந்திருக்குது, அக்கா மேலேயும் அக்கா விழுந்திருக்காங்க, அடுத்தது வண்டி விழுந்திருக்குது, அவங்க மேலே எல்லாம் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆபீஸ்ல நான் கம்பெனில உட்காந்து வீடியோ இது சும்மா நான் எப்பவுமே லைவ் சும்மா பார்ப்பேங்கம்மா. சரி இன்னும் தெளிவு யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது காப்பாத்துங்க கொஞ்சமா சாத்து. அதான் நம்ம படத்துல எல்லாம் பாக்குறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏஞ்சல் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து டக்குன்னு வச்சு உசுறு காப்பாத்திருவாங்களா என் பையனை. அப்பா சங்க எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. என் பையன் செத்துருக்க மாட்டான் தான், மூச்சு திணறல் ஆயிருக்கும். நான் எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு அண்ணன் வண்டியில கூட்டிட்டு வராரு, அவர்கிட்ட நான் சொல்றேன் ஆனா இந்த மாதிரி இல்லைங்கண்ணா பையன் இறந்துட்டான். நான் போய் பார்க்கும் போது பையன் இறந்துட்டான். இருந்தாலும் உயிர் இருக்குன்ற ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஆசை இருந்துச்சு. இப்படியே ஒரு விதத்துல காப்பாத்திடுவாங்க டக்குன்னு, ஏதோ ஒரு சக்தி வந்து காப்பாத்திடும். and followers குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.